ஹலோ சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னையோட கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ரியாஸ்ன்னு குட்டி பையன் ஒருத்தன் இருந்தானா. ஒரு முறை அவன் தன்னோட அப்பா அம்மாவோட காட்டு வழி பாதையில போயிட்டு இருந்தானா. அந்த காட்டு வழியில காரை நிறுத்திட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ரியாஸ் தன்னோட வழியே மறந்துட்டான். சுத்தி சுத்தி அப்பா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா யாரையும் கண்ணில் காணல. இப்படி கத்திக்கிட்டு காட்டுக்கு நடுவுல போயிட்டான். அவனை பயமுறுத்துற மாதிரி நிறைய மந்திர சக்தி வாய்ந்த விலங்குகளும் பறவைகளும் இருந்தது. அதெல்லாம் பார்த்து அவன் கொஞ்சம் கூட பயப்படல. அதையும் தாண்டி அவன் கடந்து போனான். அப்போ திடீர்னு வானத்துல ஒரு பெரிய அழகான பல வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளிய பாக்குறான். அந்த கிளிய பின்தொடர்ந்து போறான். கொஞ்ச நேரத்துல அந்த கிளி ஒரு குகைக்குள்ள தேவதை பக்கத்துல போய் நிக்குது. அந்த தேவதை ரியாஸ பார்த்து, இவ்வளவு தூரம் நீ பயம் இல்லாம வந்திருக்கியே, உன்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பரிசுகளை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம உனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேக்குது. அதுக்கு ரியாஸ், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த தேவதை அதையும் நிறைவேற்றி வைக்குது. ரியாஸ் மறுபடியும் தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா வீட்டுக்கு போய் சேர்றான். குட்டீஸ், நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய தடைகளும் நம்மளை பயமுறுத்துற மாதிரி நிறைய துன்பங்களும் வரும். நாம் எல்லாரும் அதையும் தாண்டி போனால் நம்ம வாழ்க்கை நமக்குன்னு பல பரிசுகளை வச்சிருக்கும். வாங்க நாமளும் தடைகளை தாண்டலாம், பரிசுகளை வெல்லலாம்.